ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரம்ஜான் ஸ்பெஷல் சீரீஸாக நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நோம்பு கஞ்சி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இது நல்லா கமகமன் வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு கூட எதுவும் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஊறுகாய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப குளுமையான ஒரு சாப்பாடு. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா வாசனைக்காண்டி ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், பட்டை 2 ஸ்லைஸ் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 4-5 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கை அளவு புதினா. இது சேர்க்கும்போது நம்மளோட நோம்பு கஞ்சி ரொம்பவே நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் தண்ணி 8லேருந்து 10 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து கழுவி வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசியும் 1 டம்ளர், கூடவே பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 டம்ளர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1 டம்ளர் அரிசிக்கு 1/4லேருந்து 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்துருட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதம் மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு 1 டம்ளர் அளவு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். கூடவே தண்ணி 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளோட கஞ்சி நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உப்பு தேவையான அளவு வாயில் வச்சு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை ஃபைனலாக கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்போனா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது கரண்டியில் அப்படி ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு லிக்யூடாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது பள்ளிவாசல்லாம் ஊற்றுற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் டேஸ்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வதக்கும் போது வெங்காயம் தக்காளி கூட மின்ஸ்டு மீட்டு, அதாவது கொத்துக்கறி நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.